இப்ப அந்த ஜீவானந்த பையன் இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு அறகுறைய விட்டுட்டு முழுசா முடிச்சிருவோம், அதனாலதான் இங்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, அப்படியே போய் பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்லு. டேய் டேய், நீ அப்ப இருந்தே அனாவசியம் பேசிட்டு இருக்கடா. என்ன செய்வ? டேய், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. நான் பணம் பாரோம் சாய்வேன், சரிஞ்சு போக மாட்டேன். எங்க ஆர்ட்ட பேசிட்டு இருக்க? கேட்டுட்டு இருக்க? ஏன் கத்திரிய? இருங்க, பேசாம இருக்க சொல்லு அவன. சரிங்க, வீடுங்க அது. நீங்க வேலை கத்திட்டு இருக்கியே, வீட்டுல பொம்பளை ஆளு இருக்காங்க, அம்மா இருக்கு. நீங்க வேலை கத்திட்டு இருக்கியே, விளையாடுறீங்களா? அமைதியா இருக்க முதல்ல. எல்லா விஷயத்தையும் போன்ல பேசி தொலைச்சிக்கலாம். ஊருக்கு போகும்போது மட்டும் காரை இருட்டில் நின்று பட்டி தனியா நடந்து வந்தியே, யாரும் பார்த்துருவாங்க செஞ்சிருவாங்கன்னு. அப்புறம் இப்ப மட்டும் என் வீட்டுல வந்து கத்திட்டு இருக்கியே. கிளம்புங்க முதல்ல, உங்களுக்கு பணம் தானே, அனுப்பி வைக்கிறேன் போங்க. என்ன விரட்டுறியா? என்ன பேச்செல்லாம் அப்படியே ஒரு திருசா மாறுது. எங்க அதெல்லாம் ஒன்றும் மாறலைங்க. எங்க அம்மாவுக்குள்ள விஷயம் தெரியாதுங்க. தெரிஞ்சா அது ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நான் தான் சொல்றேன்ல, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனை வரையா? கிளம்புங்க நீங்க, உங்களுக்கு பணம் கரெக்டா வரும். நான் பேசினபடி நடந்துக்கிருவேன், போங்க. சரி கிளம்புறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், வாழ்வோ சாவோ பலனை எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும். இல்ல அதை விட்டு என்னை மட்டும் கோத்து விட்டு எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். மொத்தமா மாட்டி விட்டு நான் எஸ்கேப் ஆயிரும் பாத்துக்கோ. நான் போலீஸ்காரன் பத்தி அப்படியே அப்படியே வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் பாத்துக்கோ. நம்ம தொடர்புக்கான அத்தனை டாக்குமெண்ட் எல்லாமே கையில தான் இருக்கு பாத்துக்கோ. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன், மனசுல வச்சுக்கோ. ஏய் காத்தவராயா, உனக்கு தான் முக்கியமா சொல்றேன், ரொம்ப ஓவர். நான் ஒரு கிறுக்கு தாண்டா, பார்த்தாலே தெரியுது. எப்ப எதை செய்வேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்கு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. அப்புறம் காலமெல்லாம் கஞ்சி தான் நீ குடிக்கணும். எங்க பேசிட்டே இருக்கான் பாரு. சரிங்க, போதுங்க, நிப்பாட்டுங்க. நீங்க எங்களை பயம் காட்டுறீங்களா? அதெல்லாம் பயப்பட மாட்டோம், புரியுதா? போங்க நீங்க முதல்ல சென்னை போற வழியை பாருங்க. நீங்க சொன்னதெல்லாம் உள் வாங்கிக்கிட்டேன். நான் என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிருவேன். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பணத்தை ஆள் வருஷம் கொடுத்து விடுவேன். கிளம்புங்க இப்ப, போங்க. சரி பாத்துக்கோ, நீ நல்லா நடந்துட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ராங்கா போனா ராங்கா தான் போகும். சரி பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப பேச வேண்டாம், பத்திரமா போங்க. பாத்துக்கோ, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இவனால் நடக்க கூட முடியல, இவனெல்லாம் வச்சுட்டு என்னென்ன? அதெல்லாம் சரிப்பா, நீ போன் பண்ண எடுக்க வேண்டியதானே? அவன் எங்கண்ணே எனக்கு போன் பண்ண? வேற யாருக்கோ போட்டு எனக்கு போட்டேங்கிறான். உன்னா நம்பர் கிறுக்கு போயிடா அவன். இங்க பாரு, அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது வயசுல இருக்கும்போது லூஸா இருப்பேன். இப்ப வயசாகி போச்சு, இப்ப மூளை கலண்டு இருக்குமா இல்லையா? அது தெரிய வேண்டாம் உனக்கு. நம்ம தான் பார்த்து நடந்துக்கணுங்க. இவனெல்லாம் எங்கேருந்து பிடிச்சி வந்தீங்க? எப்பா அதெல்லாம் தெரியுமாப்பா, அவன் லூசு நினைச்சு தான் பிடிச்சேன். வேற யாருக்கா நமக்கு இளவு? வேற யாரை போய் பிடிப்ப? என்ன பேப்பர்ல என்ன விளம்பரமா கொடுக்க முடியும்? இந்த மாதிரி வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்னு எனக்கு தெரிஞ்சவே இவன் ஒருத்தன். இவனை போய் கூட்டு வந்தேன். என்ன பண்றது, குறி தப்பி போச்சு. காப்பி ஏதாவது கொண்டாட்டுமா? ஏம்மா இல்லம்மா, ஒன்றும் வேண்டாமா. இது வேற இன்னைக்குன்னு பார்த்து திருப்பி கேட்குது வேறு. அம்மா கேட்குற சாக்கில் இது ஒட்டு கேட்குதா? அந்த அப்பத்தாவை பார்த்து அம்மாவும் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. என்னடா இது துயரம், ஒரு நாளும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இவன் எதுக்கு இங்கே வந்தேன்? இப்போ யாருக்கு தெரியும், லூசு உங்களால தான். அவன் ஏதோ ஒரு பக்கம் குருட்டு போய் துப்பாக்கியை மாற்றி அடிச்சு விட்டேன். ஜீவானந்தத்தை சொல்றதுக்கு போல பொண்டாடியை சுட்டு தொலைச்சிட்டேன். இப்போ மட்டும் அப்படியே காட்டிடுவானா? அவனை அப்படியே மெட்ராஸுக்கு வண்டி ஏற்றிருக்க வேண்டியதானே? கொடைக்கானல இருந்து இங்கே மதுரை குழையா வர விட்ட. எங்கண்ணா அவன் போனவன் திரும்பி வருவான்னு எனக்கு எப்படின்னா தெரியும்? கவனமாக இருக்கணும் கதிரு, எனக்கு பயமா இருக்குடா. பயத்தேக்கார. சரி விடு, அவனுக்கு அப்புறமா போன் பண்ணி தாஜா பண்ணி பேசி சாந்தப்படுத்து. துப்பாக்கி வச்சிருக்கான்டா, பயமா இருக்குடா, புரியுதா? சரி வா, அம்மா அப்பா இருந்து கத்திக்கிட்டே இருக்கு, அது வாட்டில் வெளியே வந்துட போகுது. வா. ஜீவானந்தம் பொண்டாடிக்கு ஆயில் கம்மியாக இருந்திருக்கு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு போன குண்டா இவன் நெஞ்சில் வாங்கி சாஞ்சிட்டா. அவன் குடும்பம் சரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம் தான். பாத்துட்டியலா? எங்கிட்டு இருக்கு? இங்கதான் காட்டுது ரேணுகா. தெரியலையே. முன்னாடி ஒரு லெஃப்ட் இருக்கு, அதுவா? இங்க பாரு, இங்க இருக்கிற லெஃப்ட் தான் ஏதோ காட்டுது. அங்கிட்டு ஒரு பாதை தெரியுது பாருங்க. அதுதான் நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்கு, அதுவா?
பார்க்கலாமா? அக்கா போய் பார்க்கலாம் வாங்க. சரி. நம்ம வாட்டுக்கு அப்படியே வெறுங்கையை வீசிக்கு எப்படி போறது? சின்ன பிள்ளை இருக்குல்ல, ஏதாவது வாங்கிட்டு போவோமா? இந்த நிலைமையில என்னக்கா வாங்கிட்டு போக? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஸ்வீட்டு வாங்க கூடாது, ஆனா வேற இல்ல, ஏதாவது. பாவம் அவளே அவ அம்மாவை எழுந்துட்டு நிக்கிறா. வெறும் ஆறுதல் எப்படி பார்த்தோம்? ஏதாவது சின்னதா வாங்கிட்டு போனா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. ரேணுகா சொல்ற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போலாம்ல? அங்க ஒரு பழசீர் கடை இருக்க மாதிரி இருக்கு. அங்க போய் நானும் அக்காவும் ஏதாவது வாங்கிட்டு வரோம். பிஸ்கட் ஏதாவது வாங்குவோம். அந்த மாதிரி ஏதாவது. வா. சரி. பார்த்து போங்க. காசு இந்தா. போமா. ஜனனி, நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும்போது நிதானமா யோசிக்கிற மனசு கூட ஸ்தம்பிச்சு போயிடுது. அடுத்தது என்ன செய்ய போறோம், நடந்ததை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம தடுமாற்றம் ஆயிடுது. எனக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? இல்லை ஜனனி, மனசு ரொம்ப விட்டு போச்சு. அந்த குழந்தைக்கு நாம இப்போ என்ன சமாதானம் சொல்ல போறோம்? 1000 பேர் வந்தாலும் அம்மா மாதிரி வருமா? பாவம், அது பெண் குழந்தை. அம்மா இறந்த பிறகு அது என்ன தவிக்க போகுதோ. நானே அம்மா ஆனப்புறமும் என் அம்மாவை இழந்த இழப்ப தாங்கிக்கவே முடியல இது வரைக்கும். அவளோட சின்ன வயசுல அவ அம்மாவை இழந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஜனனி. அந்த குழந்தைகிட்ட போய் நாம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஆனா பாத்தியா, இதெல்லாம் செஞ்சவங்க நிம்மதியா 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து மற்றவங்களை அதிகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. வாங்கிட்டீங்களாக்கா? சரியா இருக்கா பாருங்க. சரிக்கா போவோம். வா போவாங்க. போலாம் ஜனனி, கார்ல இருங்க. எப்பா காப்பி ஏதாவது கொண்டாட்டுமா? வேணாம்மா. காப்பியெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. எதுவும் சாப்பிட்ற நிலமையில நான் இல்லை. காப்பி சாப்பிட்றியா? நீ எப்படி கேட்குற? காப்பி நீ போய் போடுவிய? வீட்டில் அத்தனை பொம்பளை இருக்காளுங்க, அவளுக்கெல்லாம் விட்டு நீ வேணா போய் போடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உட்காரு. வெளியில பார்த்தா பந்தாவா பகட்டா இருக்கு, உள்ள வந்து பார்த்தா சீன்னு இருக்கு. வாதாயே, வந்துட்டியா? வா. என்ன சீன்னு இருக்கு? ஊருக்குள்ள பணக்காரன் கோடீஸ்வரன் சொல்லிட்டு திரியிறானுவலே, அவன் லட்சணமெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தால தெரியுது. ஏய் இந்தாமா ஆதர செல்வி, ஏண்டி உனக்கு அப்படியே உலகலகின்னு நினைப்பா? இல்ல தங்க பஸ் பத்த அள்ளி அள்ளி தின்னுகிட்டு இருக்கியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் கூட வந்து வாழ மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? இப்ப என்ன பேசிட்டு இருக்க? என்ன வேணுமா? வாயா கரண்ட் ஷாக்கு கந்தசாமி. 2 நாளா என் மவன் வீட்டுல இல்ல. யாராவது காணோன்னு தேடினியலா? அது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அம்பிட்டு பேரும் நடிக்கிறியலா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருக்காங்க.
இந்த வீட்டில் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாருமே என்னை மதிக்கல. ஒரு காப்பி போட்டு கேட்டேன், யாருமே போட்டு தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அதான் உன்னைய பாப்போம் நடைய கட்டிட்டு வந்துட்டோமா. ஏண்டா ஒரு காப்பி தனிக்காக வாடா உங்க அம்மா வீட்டுக்கு போன நீ? ஏன்டா சொல்லியிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. என் தம்பி கதிரோட தான் 3 நாளாக வீட்டில் இல்லை, அதுக்காக அவனை தேடி தெருவா அலைய முடியுமா? நீ என்ன சின்ன பிள்ளையா? உன்னை தேடி வரலன்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றா? சரி போனவன் போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேண்டாமா? சொன்னா மட்டும் என்ன சொல்லியிருப்பைய? போன்னு சொல்லியிருப்பேன், வேற என்ன சொல்லியிருப்பேன்? என்னது போன சொல்லிருப்பியலா? எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என் புள்ளையோட உன் தங்கச்சி வாழுவாளா மாட்டாளா? ஏய், என்னடி தெரியணும் உனக்கு? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம எரியற அடுப்புல என்ன ஊத்துற மாதிரி பேசுற? முதல்ல கிளம்பிடி. நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு ராங்கிய பத்து போட்டிருக்கியே, அந்த ராங்கிய என் கூட அனுப்பு. அவ வந்து என் மவனோட என் வீட்டுல குடும்பம் நடத்தட்டும். தரு மரியாதையாக பேசுகிறா தான் பேசு, இல்லைன்னா தயவு செஞ்சு நடைய கட்டு, கிளம்பு. ஐயோ, மரியாதையா பேசணுமா? நான் அந்த அளவுக்கு படிக்கல, இருந்தாலும் முயற்சி பண்றேன். திரு கதிர்வேல் அவர்களே, உங்களது தங்கையை எனது மகனுடன் குடித்தனம் நடத்துவதற்கு என் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள். இந்த மரியாதை போதுமா? நான் வரமாட்டேன். இதையே தானே திரும்ப திரும்ப சொல்ற ஆதிர, ஏதோ புதுசா சொல்லுமா. ஓ, புதுசா சொல்லணுமா? புதுசா என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னால உன் கூட உன் வீட்டுக்கு வந்து வாழ முடியாது. வாழ முடியாது அதானே? சரி, அப்ப நான் முடிவு எடுத்துக்கிறேன். தாருங்க, சிம்மக்கல்ல எனக்கு சொந்தக்கார பயில ஒரு 50 பேர் இருக்கானுவ. அவங்கள கூட்டி வந்து இந்த நடு வீட்டுல நிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணி இவ வாழுவாளா வாழ மாட்டாளான்னு முடிவு எடுத்துடலாம். இந்த பாருங்க, 50 பேர்னாலும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ராகம், தெரிஞ்சுக்கங்க. ஏய் வாடா, இதுங்கள்ட்ட என்ன பேச்சு? இன்னைக்கு ஒரு கை பார்த்து இருமா. நில்லுமா. இப்ப என்னம்மா உன் பிரச்சனை? என்னம்மா வேணும்? என்ன 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 எத்தனை தடவை தான் கேட்பேன், நானும் எத்தனை தடவை தான் சொல்லுவேன். தாருங்க, அடிக்கடி நான் இந்த வீட்டுக்கு வருது, பிரச்சனை பண்றது, சத்தம் போடுறது, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நான் சமாதானப்படுத்துறது, நான் வாயை மூடிட்டு வீட்டுக்கு போறது, இதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஜான்சி ராணியோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த பாரு, உன் இஷ்டத்துக்கு இது நாள் வரைக்கும் நான் ஆடிக்கிட்டு இருந்தேன், இனிமே அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. தாரியா, என் ஆட்டம் இனிமே வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இனிமே என் இஷ்டத்துக்கு தான் நான் ஆடுவேன். போதுமா, உன் ஆட்டத்தை கல்யாணத்திலே பார்த்துட்டேம்மா. புதுசாக ஒரு ஆட்டம் போட போறியா? பூமி தாங்காதம்மா. போதுமா போதுமா. இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எத்தனை தடவை தான் கேட்டுக்கிட்டே இருப்ப? இந்த பாரு, இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். உன் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்து வாழுவாளா மாட்டாளா? வாழுவானா என் கூட வர சொல்லுங்க, இல்லைன்னா அத்து விட்டுற சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே ஓகே தான். ஏம்மா, என்ன அத்து விட்டா சேதாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ எதுக்குமா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு அத்து விடணும்? அவங்க சேர்ந்தே வாழட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயும் போவாங்களப்பா, அந்த மலை பிரதேசம் குளிர் பிரதேசத்துக்கெல்லாம். அதுக்கு பேர் என்ன? அனிமூன் மாமா. ஏதோ ஒரு 3 அங்கே போங்கப்பா. கரிகாலயம் ஆதிரை 2 பேரும் அங்கே போங்க. அண்ணே, போயிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு பத்திரமா திரும்பி வாங்க. அண்ணே என்னென்ன பேசுற நீ? நல்லா போக மாட்டேன். உன்ட்ட யாரு கேட்டா? உன்ட்ட யாரும் கேட்கலம்மா. போன்னு சொன்னா போகணும், அவ்வளோதான். நான் போக மாட்டேன்னா யார் விடுறது உன்னைய? அண்ணே, கடைசியா இப்ப நீ சொன்ன வார்த்தையை நம்பி போறேன். இந்த தடவை ஏதாவது விளையாடி பாத்தீங்க, அவ்வளவுதான். ஏம்மா, மாமா தான் அனிமூன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல, மாமா சொன்ன வாக்க காப்பாத்துவாரு. நீ வா மாமா, எங்க அம்மாவுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து பஸ் ஏத்தி விட்டு வந்துடுறேன். பாக்குறேன், இந்த தடவை பாக்குறேன். சரிம்மா, போம்மா, எல்லாம் சரியாயிருமா. நீயே கெடுத்து விட்டுருவ போல. ஆளாளுக்கு அப்படி வன்மத்தோடய தெரியாதேம்மா. ஏற்கனவே ஏகப்பட்ட மண்டை கூட சொல்ல உட்காந்துருக்கேன் நான். என்னப்பா இப்படி சொல்லிவிட்டு? அவ போக மாட்டேன்றா, நீ வேற. ஏம்மா, போயிட்டு வரட்டும்மா. இப்படியே இருந்தா என்ன ஆகும்? போயிட்டு வரட்டும்மா.
போய் இருந்துட்டு வரட்டும். அது நடக்கணும்லம்மா, காலகாலத்தில் நடந்தால் தானே நல்லாயிருக்கும். ஆமாம், நடக்கட்டும், போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் மட்டும் தான் வாரிசுகளா? அவள் வாரிசு இல்லையா? அவளும் இந்த வீட்டு வாரிசு தானே. அவள் வகுத்தில் 2 பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா எங்களுக்கு? போயிட்டு வரட்டும், விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லப்பா, அவளுக்கு இஷ்டம் இல்லாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாமா. இருமா. எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற? அவங்க இஷ்டத்துக்கு தனியாக போனால் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவாங்கம்மா. இங்கனுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீட்டு பிரச்சனைகளை மேலே போட்டுக்கிட்டு கஜா முஜான்னு நாங்கள் போகிற சண்டையை பார்த்துக்கிட்டு எதுக்கு அது? சும்மா ஒரு 10 நாளைக்கு போட்டும், தனியாக போட்டும். போயிட்டு வந்தாத்தே ஒரு முடிவு கிடைக்கும். முதல்ல அந்த சவுண்டு ஆஃப் ஆகணும். ஏன்னா வேறு சவுண்டு திறக்க வேண்டியிருக்கு நிறையா. ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் ஒன்றா போட்டு கலக்க முடியல என்னால். ரொம்ப தலைவலிக்குது. போயிட்டு வரட்டும். வாங்க போலாம். இந்த வீடு அக்கா வாங்க. வாங்க. அக்கா வெளியவே நின்னா எப்படி? வாங்க போலாம். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஜனனி. அக்கா இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படிக்கா? அப்பதான் அவ பார்க்கணும்ல. வாங்க. வாங்க. ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல? அப்பத்தா அப்பத்தா அக்கா அவதான் வெண்பா.
ஹாய் வெண்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு எங்க அம்மா இறந்தப்போ நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்க. நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்ன வெண்பா நீ? ஐயோ அக்கா,